ரொம்ப ஹெல்த்தியான வேப்பம்பூ ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வேப்பம்பூவை வறுத்துக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 டீஸ்பூன் வேப்பம்பூ சேர்த்துக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகா, பெருங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்குங்க. ரசம் நல்லா தண்ணியாக இருக்கணும், அதனால் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், வறுத்த வேப்பம்பூவை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வேப்பம்பூ ரசம் தயார்.